வணக்கம், நமஸ்காரம். இன்று நாம் ஒரு வித்தியாசமான பதிவு. ஒரு பள்ளி, குருகுலம், SRKV ஸ்ரீ ராமகிருஷ்ண வித்யாலயா குருகுலம் எங்கே இருக்குது அப்படின்னு தோணுது இல்லையா? நம்ம தமிழ்நாட்டில் இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியலை. அதனால் ஒரு பதிவு. சிறப்பான ஒரு குருகுலத்தை தெரிந்து கொள்ள வேண்டாமா? சொல்லுவாங்களே ஆங்கிலத்தில், டெசர்ட்டில் ஒரு ஒயாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கு அம்மா ஒருத்தி இருக்கிறாள் அப்படின்னு ஞாபகம். உண்மையான மகிழ்ச்சி நம் சம்பாதிக்கும் பணத்தில் இல்லை, அதை எவ்வாறு நாம் தான தர்மங்கள் பண்ணுகிறோம் அப்படின்றதுல இருக்குது. இது குருகுலம் மட்டும் இல்லைங்க. இங்கே பெரியவங்க, முதியோர் இங்கே மகிழ்ச்சியாக பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்ல வேண்டி இருக்குது. ஏன்னா மூத்த குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் அங்கே இருக்கிறவங்க பார்த்துக்கிறாங்க. எல்லோரும் ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சது. அதையும் இதில் பதிவிடுகிறேன். குருகுலம் அப்படின்றது பாருங்கள், குழந்தைங்க செப்பல் கிளாஸ் ரூமுக்கு வெளியிலே வச்சுருக்குறாங்க பாருங்கள். இந்த மாதிரி வேறு எங்கேயும் நான் பார்த்தது கிடையாது. குழந்தைங்க காலையில் எழுந்து தியானம் பண்ணி அந்த ஆரத்தி டைமில் எல்லாம் உட்காந்து அவங்களாம் இஷ்டப்பட்டு பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த பர்ணசாலை அப்படின்னு நம்ம படிக்கிறோம் ராமாயணம் மகாபாரத்தில் எல்லாம். அந்த காலத்தில் பொறுமை என்ற காய் கசப்பு தான் இருக்கும், ஆனால் அது கனியும் போது இனிப்பாக இருக்கும். விட்டு கொடுப்போர் கெட்டுப்போவதில்லை, கெட்டுப்போவோர் விட்டு கொடுப்பதில்லை. காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை, காரணங்கள் சொல்லுபவர்கள் காரியங்கள் செய்வதில்லை. கற்றுக்கொள்பவர்கள் கவலைப்படுவதில்லை, கவலைப்படுபவர்கள் கற்றுக்கொள்வதில்லை. உலகில் சிறந்த உன்னத கல்வி முறை குருகுலம் அப்படின்றத மிக தெளிவாக இந்த பள்ளியின் என்ட்ரன்ஸில் போட்டிருக்கிறாங்க. எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். இரக்கமுள்ள நெஞ்சில் அன்பு பிறக்கும், நாணயமுள்ள நெஞ்சில் அறம் பிறக்கும். குருகுலத்தில் உருவானவன் நீ, உன்னால் முடியாதென்றால் உனது பாரதத்தாலும் முடியாது, உனது பாரதத்தால் முடியாதென்றால் உலகில் எவராலும் முடியாது அப்படின்னு பசங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குறாங்க. இதுதான் அந்த குருகுலம். காலை வேளையில் நான் பார்த்தபொழுது ரொம்ப ரம்யமாக, ஒரு அமைதியான, அந்த இடமே அமைதியாக இருக்குது. சொல்லுவாங்களா ஒயாசிஸ் இன் அ டெசர்ட் அப்படின்னு. பரபரப்பான சூழ்நிலை ஆகிடுச்சு இந்த நவநாகரீக உலகத்தில். அந்த மாதிரியான அந்த உலகத்தில் இந்த மாதிரி ஒரு குருகுலம் வர்ணசாலை மாதிரி தான் இருக்குது. ராமாயணத்தில் பார்த்தா வர்ணசாலை மாதிரி மிக அமைதியாக 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் பசங்க ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க. எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அதுதான் இந்த பள்ளியின் சிறப்பாக இருக்கிறது. விவேகானந்தர் சொல்கிறாரு ஒரு இடத்துல, மை ஐடியா ஆஃப் எஜுகேஷன் இஸ் குரு கிரக வாசா அப்படின்னு சொல்லிட்டு. கல்வி அப்படின்னாலே குரு குலத்தில் படிக்கிறது தான் கல்வி அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் கல்வி இல்லை அப்படின்றத அவரே சொல்லியிருக்கிறார். மை ஐடியா ஆஃப் எஜுகேஷன் இஸ் குரு குருவ வாசா, வித்தவுட் த பர்சனல் லைஃப் ஆஃப் அ டீச்சர் தேர் இஸ் நோ எஜுகேஷன் அப்படின்றார். குருகுலத்தில் அவங்க கூடயே சேர்ந்து கற்கும்போது அவங்களுடைய நல்லொழுக்கமும் நமக்கு சேர்ந்து வருகிறது. அதுதான் அவர் சொல்ல வர இந்த விஷயம். வித்தவுட் த பர்சனல் லைஃப் ஆஃப் அ டீச்சர் அப்படின்னா அந்த டீச்சர்ஸும் எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருப்பாங்க அப்படின்றது நான் புரிஞ்சுக்கணும் இல்லையா? எப்படி வேணாலும் இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்புகிற கிடையாது இது. இந்த குழந்தைங்க நன்னறிக்கி என்ன மாதிரியெல்லாம் உழைக்கிறாங்க, அவங்களுடைய நல்லொழுக்கம் எவ்வாறெல்லாம் மேம்படுத்தப்படுகிறது அந்த குருகுலத்தில் இருக்கிற ஆசிரியர்களால் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் எழுந்ததுலேருந்து தியானம் பண்ணுறதுலேருந்து குளிச்சுட்டு என்னெல்லாம் வேலை பண்ணணும், அந்த நைட்டு வரைக்கும் என்ன பண்ணுறது, பசங்களுக்கு கூட டவுட் இருந்ததுன்னா சாயங்காலத்தில் நைட்டில் கிளாஸில் உட்காந்து பசங்களுக்கு டீச் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லோரும் சேர்ந்து உணவு சாப்பிட்றது. அப்போ உணவு சாப்பிடும்போது இறைவனை நினைத்து தியானம் பண்ணி சாப்பிட்றது, இறைவனை கும்பிட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போது இதெல்லாம் இருக்கா அப்படின்னு யாராவது நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. அட்மிஷன் ப்ராசஸ்ஸு இதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி நிறைய இன்டர்நெட்டில் இருக்குது ஆல்ரெடி. ஸோ அதில் தெரிஞ்சு இந்த அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி ஒன்று இருக்குது, நம்ம பசங்களை போய் சேர்க்கலாம் குருகுலத்தில். நல்ல ஒரு நல்லொழுக்கத்தோட தன்னம்பிக்கையோட மாணவர்களுக்கு நமது ஆசார அனுஷ்டானங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்து ராமகிருஷ்ணருடைய சிந்தனை போதனைகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு குழந்தை வளரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சோம். குறிப்பாக ராமகிருஷ்ணருடைய பக்தர்கள் இப்படி நினச்சாங்க, விவேகானந்தர் பக்தர்கள் நினைச்சாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இப்படி ஒன்று இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். எனது விருப்பம் இந்த மாதிரி உளுந்தூர்பேட்டையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கா, ஏன் தமிழ்நாடு பாரதம் பூரா இருக்கணும் அப்படின்றது என்னோட விருப்பம். ஏன்னா
ஒரு சொல்ப எண்ணிக்கையுள்ள மாணவர்கள் தான் இதனால் பயனடைகிறாங்க. ஆயிரக்கணக்கான பசங்க இல்லையே. அதுதான் என்னுடைய வருத்தம். அது பண்ணுறதுக்கு நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குது, நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்குது, நிறைய ஸ்பான்சர்ஸ் வரணும், நிறைய பேரண்ட்ஸ் வரணும், அப்படின்றது நிறைய ஆசிரியர்கள் வரணும் குறிப்பாக, அப்படின்றதெல்லாம் இருக்குது. அந்த சேலஞ்சஸ் சவால்கள் எனக்கு தெரியாமல் இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரி இருந்துச்சு, இதனால் நிறைய பேர் பயனடைஞ்சாங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது என் மனசில் வர்ற ஒரு சிந்தனை. அதையும் நான் இதில் பதிவிடுகிறேன். ஏன்னா இதை பார்க்குறவங்க இந்த மாதிரியான விஷயங்களை நாம் சப்போர்ட் பண்ணணும். நம்ம குழந்தைங்க இந்த மாதிரி படிக்கணும், நாம் இந்த மாதிரியான ஒரு கல்வியை கொடுக்கணும். ஏன்னா அந்த மாதிரி தான் பாரதம் அந்த காலத்தில் இருந்தது. அதை மறந்துட்டு நாம் ஆங்கில வழி கல்வி அப்படின்னு போய் ஆங்கிலத்திலேயே மோகம் பண்ணி எல்லாமே ஆங்கில வழி இதில் பண்ணிகிட்டு இருக்கிறதோ ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரியான ஒரு சிறப்பான பள்ளி தமிழகத்தில் இருக்குது அப்படின்னு தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு. தெரிந்தவர்கள் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இதனால் மற்றவங்க பயனடைவார்கள் அப்படின்றது தான் இந்த பதிவின் நோக்கம். ஓம் நமோ நாராயணாய. ஓம் ஸ்ரீராமகிருஷ்ணாய நமக. ஓம் திவே.